ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது 90s கிட்ஸ்க்கு 30 ரீச் பண்ணிட்டாங்களா? என்ன தான் 30 வயசானாலும் 40 வயசானாலும் 90s கிட்ஸ் எப்போவுமே கிட்ஸ் மாதிரியே இருக்கணும்னா நான் சொல்கிற அந்த ஒரு விஷயத்த உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இளமையாக இருக்கலாம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு கிழங்கு வகையும் பிடிக்காது. சக்கரவள்ளி கிழங்குனா இனிப்பாக இருக்குன்னு சுத்தமாக நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அதெல்லாம் என்னென்னா விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, போதும் போதும் நீங்கள் சொல்கிறது கேட்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. அதே மாதிரி எலும்புங்களுக்கு நல்லது, இளமையாக இருக்கிற மாதிரி நம்ம சுருக்கங்கள்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி லேடிஸுக்கு 30 வயசு கழித்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகிடும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மெயினாக. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எலும்புக்கு ரொம்ப ஹெல்த்து. 6 மாத குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு இதில் நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊட்டலாம். அந்தளவுக்கு இதில் சத்து நிறைய இருக்குது. சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. நான் மைதா மாவுக்கு பதில் அந்த பைண்டிங்க்கு வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு இது எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் சக்ஸஸ். அந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2 தடவையாவது இதை எடுத்துக்கணும். அது மாதிரி நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு இது பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.